ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் இடியாப்பம் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே உப்பு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போது 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுடு தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கைவிட்டு கிளற முடியாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கைட்டை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் தண்ணி விடும்போது பார்த்து விடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம இடியாப்ப குழாய் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருக்குறோம். இதில் இப்போது நம்ம போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா, சொரசொரப்பான பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள், சொரசொரப்பான பக்கம் உள்பகுதியில் இருக்கணும், கீழ்ப்பகுதியில் இருக்கணும். மேல் பகுதி பார்த்திங்கன்னா வலுவழுப்பான பக்கமாக இருக்கணும். இடியாப்பத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி அந்த இதை குழாயை சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இதை ஃபுல்லாகவே உள்ளே போட்டுருங்க. மாவை ஃபுல்லாகவே போட்டுருங்க. நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவை ஃபுல்லாகவே போட்டுருங்க. போட்டுட்டு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மூடிக்கோங்க. இப்போ மூடினதுக்கப்புறமா நீங்கள் சுற்றுற டைரக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி டைரக்ஷனில் சுற்றணும். இந்த மாதிரி டைரக்ஷனில் சுற்றிட்டே வரணும். இடியாப்பத்தை சுற்றணும். இப்போ நான் சுற்றி காட்டுறேன். பிளேட்டில் சுற்றுறேன். பாருங்கள், நான் காமிச்ச அதே டைரக்ஷனுக்கு சுற்றி விடணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கொஞ்சமாக போதும். இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துருங்க. அடுத்தது திரும்ப அடுத்த பிளேட்டுக்கு சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுவும் போட்டாச்சு. அடுத்தது அடுத்தடுத்த குழிக்கு இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் எத்தனை பிளேட்டு யூஸ் பண்ணாலும் சரி, அத்தனை பிளேட்டுக்கும் இதே மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி 5 குழிலையும் போட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போது இதை பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் நான் சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் சுடு தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பிளேட்டை உள்ளே வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வேகணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு இடியாப்பம் வெந்துருச்சு. இதை கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பால் யூஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து சுகர் ஆட் பண்ணி அதை சாப்பிட்றது. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.